ஸ்திரீகளை கஷ்டப்படுத்துற குடும்பத்திலாம் டிவி வரும், பிராந்தா போயிடும், ஸ்திரீகளை ஹிம்சை பண்ணி இது பண்ணினால். அதனால வேதமே அந்த சந்திரனுக்கு வந்த கஷ்டத்தை சொல்லி ஒரு அனுவாகம் சொல்லியிருக்கு. அந்த மந்திரத்தை ஜபிச்சா அந்த ரோகம் போயிடுங்கிறார். ஆமா, வேத வித்துக்களை நித்தியம் வர சொல்லி விபூதியில பிரணவத்தை எழுதி அந்த மந்திரத்தை ஜபிச்சு விபூதி விட்டா டிவி முதலிய வியாதி போயிடும். அது மாதிரியான கஷ்டங்கள் வரப்படாதுங்கிறதுக்காக தான் இங்க திருப்தியாரில் ராமனுடைய சன்னிதியிலே வேத பாராயணங்கள்லாம் நடக்கிறது. நன்னா வேதம் சொல்லக்கூடியவாள்லாம் வந்திருக்காள். ஆமா, ருக்வேதத்துல எப்படி ஜட்டே கனம் இதெல்லாம் இருக்கோ அது மாதிரி ரதம்னு ஒண்ணு, அது ரொம்ப அழகா சொல்றவாள்லாம் வந்திருக்காள். யஜுர்வேதத்திலேயே அப்படித்தான் சலட்சணமா அத்தியனம் பண்ணவாள்லாம் வந்திருக்காள். சுக்ல யஜுர்வேதம் இப்படி யோக்கியால் கிடைப்பது பெரிய பாக்கியம். இது ராமக்ஷேத்திரத்திலே எல்லா புண்ணிய காலத்திலே இப்படி வேதத்தை அழகா சொல்ற பெரியவாள்லாம் வந்திருக்காள். இந்த அனுவாகத்தை ஜபிச்சு விபூதியை கொடுத்துட்டா டிவி போடுங்கிறது வேதம். இது ஸ்திரீகளை கஷ்டப்படுத்தின குடும்பத்திலாம் வரும் அப்படின்னு சொல்றது அந்த அனுவாகத்திலேயே. அதனாலே மனு சொன்னார், ஸ்திரீஷ்ட கேகேஷு நவிசேஷோஸ்தி கரிகிச்சது. ஸ்திரீகளுக்கும் ஸ்ரீக்கும் வித்தியாசமே இல்லைன்னு விட்டார். ஆத்துல ஒரு ஸ்திரீ இருந்தா தான் மகாலட்சுமி இருக்கா போல. ஒரு ஸ்திரீ இல்லாம புருஷன் மட்டும் குருதனம் பண்ணிட்டு இருக்கிற ஆத்த பார்த்தா இவனுக்கே வாந்தி வரும்னு. உப்புமா கலர்ன பாத்திரம் கிடக்கும், கும்முட்டி அப்படியே கீழே கிடக்கும். கும்முட்டியில இருந்து கீழே சுண்டி போட்ட அந்த சாம்பல் ஒரு பக்கத்துல கிடக்கும். இவன் பலகாரம் பண்ண எச்சக்கலை ஒரு இடத்துல கிடக்கும். மறுபடியும் சமைக்க வர ஆரம்பிப்பான். இந்த அழகாத சுவாமிக்கு நைவேத்தியம் வர பண்றேன் அந்த எச்சலை. இத்தனை கோளாறா இருக்கும். ஸ்திரீகள் இல்லைன்னா அந்த ஆத்துக்கு பெருமையே இல்லை. ஸ்திரீஷ்ட கேகேஷு நவிசேஷோஸ்தி கரிகித்து. ஸ்திரீக்கும் ஸ்ரீக்கும் வித்தியாசம் இல்லைன்னு விட்டார் மனு 9ஆம் அத்தியாயத்திலே. ஸ்திரீலட்சணம்னே ஒரு அத்தியாயம் சொல்லியிருக்கார், 9ஆம் அத்தியாயம். எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக. ஸ்திரீகளை பெருமையாக எந்த குடும்பத்துல வச்சுட்டு இருக்காளோ அந்த குடும்பத்துல தேவதைகள்லாம் அனுகிரகம் பண்ணுவாள்ங்கிறாள். இப்படி எல்லாம் மனு முதலிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காள்.